வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ஸ்டார் வார்ஸ் புகழ் டெய்சி ரிட்லி நடிப்புல வெளிவந்திருக்கிற வி பியூரி த டெட் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு பெரிய பேரழிவுக்கு அப்புறம் நடக்கிற இந்த போராட்டம் நம்மள மிரட்டுனிச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி ஆஸ்திரேலியாவுல இருக்கிற ஒரு பகுதியில ஒரு பெரிய ராணுவ சோதனை தோல்வியில முடியுது. இதனால ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. தன்னுடைய கணவரை தேடிக்கிட்டு ஹீரோயின் அங்க வராங்க. இறந்த சடலங்களை அப்புறப்படுத்துற பணியில அவங்க சேர்றாங்க. திடீர்னு அந்த சடலங்களுக்கு உயிர் வர ஆரம்பிக்குது. அந்த ஆபத்துல இருந்து ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்க, தன்னுடைய கணவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, இந்த படத்தோட லொகேஷன் மற்றும் கலர் டோனை பார்க்கும்போது இந்த படம் நமக்குள்ள ஒரு விதமான பயம் மற்றும் சோகத்தை நல்லாவே கடத்துது. அது மட்டும் இல்லாம தனிமையான மற்றும் அழிஞ்சு போன இடத்துல இருக்கிற ஒரு ஃபீலை நமக்கு நல்லாவே கொடுக்குது. படத்தோட ஹீரோயின் டெய்சி ரிட்லி ஒரு பிரமாதமான நடிப்பையே திரையில கொடுத்திருக்கிறாங்க. தன்னுடைய கணவரை தேடக்கூடிய ஒரு பெண்ணோட வலியையும், அதே நேரத்துல ஆபத்தை எதிர்த்து நிக்கிற ஒரு பெண்ணோட தைரியத்தையும் தன்னுடைய நடிப்பு மூலமா நல்லாவே காட்டியிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 35 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படம் வழக்கமான ஜாம்பி படம் கிடையாது. படத்துல வர ஹாரர் எலிமெண்ட்ஸ் புதுமையா இருக்குது. படத்தோட பின்னணி இசை நல்லாவே இருக்குது. படத்துல இறந்த உடல்கள் கிட்ட இருந்து வர சின்ன சின்ன சத்தங்கள் நமக்கு ஹாரர் ஃபீலை நல்லாவே ஏற்படுத்துது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட திரைக்கதையை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பை பெருசா பில்டு பண்ணாம திரைக்கதை பிளாட்டா தான் மூவ் ஆகுது. படத்துல வர ஹாரர் காட்சிகள் கூஸ் பம்ப் மொமெண்ட்டை ஏற்படுத்தாம நார்மலா தான் இருக்குது. படத்துல ராணுவ பரிசோதனை பத்தி இன்னுமே இவங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்கலாம். படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது, ஆனா ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.